வணக்கம். காலம் எல்லாம் கதைகள் சேனல்ல காலச்சக்கரம் நாவலை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது அத்தியாயம் 12. அதுல நீலகண்ட ஐயருக்கு தன்னுடைய மகன் தியானேஸ்வரன் காஷ்மீர்ல இருந்து சிரத்தான்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ருத்ரதாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீலகண்ட ஐயரோட மனைவி தான் அவருடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, அவங்களும் ஒரு பண்டிதர் பொண்ணு தானே, அவங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி சம்மதிக்க வச்சாங்க. அதனால அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீலகண்டனின் மனதை அது மட்டும் மாத்தல. ஒரு நாள் அவர் என்ன பண்ணாருன்னா, கோயிலுக்கு போனார் நீலகண்டன். அப்போ ஸ்ரத்தா வந்து சந்நிதியில உட்கார்ந்து தைத்திரியோ உபனிஷத்தோட முதல் பிரச்சன்னமான ஷீஷாவல்லிய சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே மலைச்சு போயிட்டாரு மனுஷன். ஒரு தூண் மரவுல நின்னு முழுசையும் கேட்டவரோட மனம் இளகுச்சு. நல்ல விஷயம் தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கா, சம்மதம் தந்துடுவோன்னு அப்பமே அதனாலதான் அவர் முடிவு பண்ணாரு. அவ காஷ்மீர்ல உள்ள பண்டிதர் பொண்ணு அப்படின்னு தன்னுடைய மனைவி சொன்னதுனால எல்லாம் இல்ல, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வரட்டுமே அப்படின்னு நீலகண்ட ஐயர் ஒரு பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. இந்த அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னவுடனே தியானேஸ்வரனுக்கும் ஸ்ரத்தாவுக்கும் பயங்கர சந்தோஷம். தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா நிம்பார்கவுக்கு காஷ்மீருக்கு அவ லெட்டர் போட்டா. அவர்கிட்ட இருந்து பதில் வரவில்லை. பவானி தேவுக்கும் கங்காதர் பண்டித்துக்கும் மறக்காம இன்விடேஷன் எல்லாம் அனுப்புனான். கங்காதர் பண்டிட் மட்டும் ஆசி கூறி கடிதம் போட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு தியானேஸ்வரனும் ஷரத்தாவும் சுத்தி இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. கும்பகோணம் கோவில்களை அவ பார்க்க அவளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதோட சிற்பங்களை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டா. கோவில் உற்சவங்கள், ஊர்கூடி மக்கள் தேர் இழுக்கிறது, இந்த நிகழ்ச்சிகள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. கிராமத்து ஜனங்களோட அன்றாட நடவடிக்கைகள் கோவிலை சார்ந்தே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அப்பதான் அவ சொல்றா தன்னுடைய கணவன்கிட்ட, தியானாஜி, எங்க காஷ்மீர் தான் பாரத கலாச்சாரத்துக்கு ஆதாரம்னு நினைச்சேன். இங்க பார்த்தா உங்க கலாச்சாரத்துல ஆழ்ந்த பிடிப்பும் வேகமும் அதிகமா, எங்களை விட அதிகமா இருக்குன்னே எனக்கு தோணுது. அப்படி இல்லை ஸ்ரத்தா, கலாச்சாரம் பிறக்கிற பூமி உங்களோடது. மலையில பிறக்கிற ஆறு சிறு துளியாதான் வெளியில வரும். அது காட்டையும் மலைகளையும் கடந்து வந்து கடல்ல கலக்கிறப்போ வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடல்ல கலக்கிற பகுதிங்கிறதுனாலதான் எங்க மாகாணத்துல கலாச்சார நதியோட வேகம் அதிகமா இருக்கு. கடல் கணவனை பார்த்து விட்ட சந்தோஷத்துல ஆறு மனைவின்னு பாய்ந்து போய் கட்டிக்கிறான்னு ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்காரு. சிரத்தா, நீ என்னை கட்டிக்கரைச்ச இருந்த வேகத்தை விடவா? அதான பார்த்தேன். அழகா விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் அதை கொச்சப்படுத்திட்டீங்களே, சராசரி ஆம்பளை மாதிரி அப்படின்னு சிரத்தா பொய் கோபத்தோட சொன்னான். ஒரு நாள் சாயந்தரம் என்னாச்சு, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல உட்கார்ந்து இருந்தப்போ தான் கிளம்பி வந்த நோக்கத்தை அவங்கிட்ட சொல்றா ஸ்ரத்தா. தியானாஜி, இங்க வந்து நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் வரல. இங்க நிகும்பலாதேவி கோயில்னு ஒண்ணு இருக்குது. நிகும்பலாதேவியா? அப்படி ஒரு கோவில் மெட்ராஸ் மாகாணத்திலே நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? எதுக்கு அந்த கோவிலை பத்தி கேக்குற? ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கியா? அப்பதான் அவ சொல்றா, ஆதிசங்கரர் வந்து காஷ்மீர்ல இருக்கிற குஜ்ஜேஸ்வரி கோயில்ல இருந்து ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துட்டு வந்து இந்த நிகும்பலாதேவி கோவில்ல தான் வச்சிருக்கிறாங்களாம். அந்த நிகும்பலை காளிய அவர் அந்த ஸ்ரீ சக்கரத்தாலே பந்தனம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்ரீ சக்கரத்தை எப்படியாவது எங்க குஜ்ஜேஸ்வரி கோவிலுக்கு திருப்பி எடுத்துட்டு போய் புதைச்சு வச்சிடணும். அப்பதான் எங்க காஷ்மீருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதனால ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துட்டு போறதுக்காக தான் காஷ்மீர்ல இருந்து நான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு அவ தீவிரமா சொல்றா. உடனே தியானேஸ்வரனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. விழுந்து விழுந்து சிரிச்சான். யார்ட்டையும் கேட்டு வைக்காதே ஸ்ரத்தா, பைத்தியக்காரின்னு சொல்லிடுவாங்க. நாம இப்ப இருக்கிறது 1949. நீ பேசுறது ஆதிசங்கரர் காலம், 1200 வருஷத்தைய சமாச்சாரம். நடக்கிற காரியமா இது? அவளுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. எவ்வளவு தீவிரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவர் என்ன இவ நம்பவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு வருத்தம். நிகும்பலை கோவில் நிச்சயம் இருக்கணும் தியானாஜி. அந்த நிகும்பலை காளியோட பல அவதாரங்கள்ல இந்த நிகும்பலை காளி வேது மூர்த்தமா இருக்கிறாங்க. அதனாலதான் நான் நிகும்பலை கண்டிப்பா அங்க இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். ஊருக்கு போனவுடனே அப்பாவை நைட்ல சாப்பிடும்போது அவன் கேட்டான், அப்பா, நிகும்பலை கோவில்னு ஏதாவது நம்ம பக்கத்துல இருக்கா? அதெல்லாம் கட்டுக்கதைடா. ஏமா ஸ்ரத்தா, இதையெல்லாம் நம்பியா நீ இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தே? நீலகண்ட ஐயரும் கேலியா சிரிச்சாரு. இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காளிய தேடி வந்தவளுக்கு நான் கிடைச்சேன், என்ன மாமியார ஏத்துண்டுட்டா. கனகம் வர நக்கலா சொன்னான். எல்லாரும் சிரிச்சாங்க. தன்னோட மாமியார் வந்து தன்னை ஏதோ குத்தலாதான் சொல்றான்னு அவளுக்கு புரிஞ்சது.
தஞ்சாவூர் காவிரி ஆற்றின் கரையில பாவம் ரஸ்கம் குஜமுகிக்கு எப்படி புரியும்? நண்பன் வாசுதேவன் வீட்டுல மறுநாள் அவங்களுக்கு விருந்து. சாப்பிடும்போது ஸ்ரத்தா சொன்ன நிகும்பலை கோவிலை பற்றி அவங்கள்ட்டையும் கேட்டான். விவரங்களை கேட்ட வாசுதேவன் வியப்படைஞ்சான். இப்படி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இதுவரைக்கும். நானும் நிறைய காளி மூர்த்தங்களை பத்தி படிச்சிருக்கேன். ஆனா நிகும்பலை மூர்த்தம் இங்கே இருந்ததா எனக்கு தெரியாதே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உனக்கு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு வாசுதேவன் சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போன ஸ்ரத்தாவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அப்படியே வாந்தி எடுத்துட்டு படுத்துட்டா. மருத்துவச்சி விஷயத்த உறுதிப்படுத்திட்டா. கனகம்மா, நீ பாட்டியாக போற? ரொம்ப சந்தோஷம். 2 மாட்டு பொண்ணும் வயித்தை சாச்சுண்டாச்சு. பெருமாள் இருக்கிற வரைக்கும் உற்சாகத்துக்கு என்ன குறைச்சல்? தன் வழக்கமான பழமொழி தாக்குதல் வீசிட்டு அவ சமையலறைக்குள்ள புகுந்துக்கிட்டா கனகம். லோகாம்பாளுக்கும் அதுதான் தலைப்பிரசவம். கனகம் அவளுக்கு பார்த்து பார்த்து பணிவிட பண்ணா. குங்குமம் போட்ட பாலெல்லாம் லோகாம்பாளுக்கு தருவா. ஏமா, ஸ்ரத்தாவும் தானே மாசமா இருக்கா, அவளுக்கு குங்குமப்பூ தரக்கூடாதா அப்படின்னு ஒரு நாள் தியானேஸ்வரன் கேட்டுட்டான். தியானேஸ்வரன் அலட்சியத்தோட பார்த்தா. நீயும் அட்டைக்கரியா பொண்ணை தேடி பிடிச்சிருந்தேன்னா குங்குமப்பூ போட்ட பாலை கொடுக்கலாம். நீதான் காஷ்மீர் குங்குமப்பூவையே கல்யாணம் பண்ணிட்டுட்டியே. தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சலம் கேட்கறதாக்கும் முணுமுணுத்தபடி அவ போன உடனே தியானேஸ்வரன் பரிதாபத்தோட ஸ்ரத்தாவை பார்த்தான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாலும் அவங்க மனசார சம்மதிக்கலைங்கிறத அவன் புரிஞ்சுட்டு வேதனைப்பட்டான். 2 நாளைக்கு பிறகு வாசுதேவன் தியானாவை பார்க்கறதுக்கு வந்தான். தியானா, உன் மனைவி சொன்ன கோவிலை பத்தி முழுசா விபரம் கிடைக்கல. ஆனா ஸ்ரீரங்கம் கோவில் பண்டார சாலையில ஸ்ரீ விபீஷண யுக்தம்னு ஒரு புத்தகத்துல நிகும்பலையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா என் நண்பன் ஒருத்தன் சொல்றான், போய் பார்க்கலாம். உடனே ஸ்ரத்தாவை கூட்டிட்டு வாசுதேவனோட ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டான். ஸ்ரத்தா கோவிலையும் காவிரி கொள்ளிடம் எல்லா ஆறுகளையும் பார்த்து அவ அப்படியே அதிசயிச்சு போறா. எவ்வளவு பெரிய கோவில்! வாசுதேவனோட நண்பன் நாராயணன் கீழே உத்தர வீதியில தான் குடியிருந்தான். அவன் தான் இவங்கள பண்டார சாலைக்கு அழைச்சிட்டு போனான். பண்டார சாலைனா நான் ஏதோ பண்டார பரதேசிகள் உட்கார்ந்துருக்க இடம்னு நினைச்சேன், வாசு சொன்னான். பண்டார சாலைனா லைப்ரரி. இதை வீரபாண்டியன்கிற பாண்டியராஜா கட்டினாரு. இங்க இல்லாத புத்தகங்களே கிடையாது. குறிப்பிட்ட அந்த ஸ்ரீ விபீஷண யுக்தம் அப்படிங்கிற புத்தகத்தை தேடி எடுத்தான் நாராயணன். யார் இதையெல்லாம் படிக்கிறா? இந்த காலத்துல சும்மா பெருமைக்குத்தான் வச்சிருக்கோம். அந்த புத்தகத்தை அவங்க முன்னாடி வச்சான் நாராயணன். பெரிய புத்தகமா இருக்கும் அப்படின்னு நினைச்ச அவங்களுக்கு அது ரொம்ப அளவுல சிறுசா இருந்தது. வியப்பத் கொடுத்துச்சு. ஸ்ரீ விபீஷண யுக்தம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல முதல்ல ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரம் ஒன்று காணப்பட்டுச்சு. அதுக்கு கீழே ஒரு விளக்க உரையும் இருந்தது. தியானேஸ்வரன் தான் அதை படிக்கிறான். இந்த ஸ்தோத்திரம் வடவானல வாஞ்சநேயரை துதித்து விபீஷணன் இயற்றியது. ராமபிரானிடம் சரணாகதி அடைந்த விபீஷணன் இலங்கையின் காவல் தெய்வமான நிகும்பலாதேவி அங்கே கோவில் கொண்டிருக்கும் வரை ராவணனை ஜெயிக்க முடியாது என்பதை தெரிவித்தான். கடல் கடந்து சென்று அவள் மூர்த்தத்தை கொண்டு வந்து விட்டால் அப்புறம் ராவணனை எளிதாக வெல்லலாம் என்று தீர்மானித்து கொண்டு இந்த வடவானல ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரத்தை சொல்லி அனுமனை துதித்தான். அவன் இயற்றியதால் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ விபீஷண யுக்தம் என்றே சொல்லி வருகின்றனர். அவன் துதியால் மகிழ்ந்து போன அனுமன் இலங்கை சென்று நிகும்பலாதேவி மூர்த்தத்தை கொண்டு வந்தார். ஸ்ரீ ராமபிரான் இலங்கையிலிருந்து வெற்றியுடன் திரும்பிச் செல்லும் போது நிகும்பலாதேவிக்கு ஒரு கோவில் எழுப்பினார் என்று சொல்லுகிறார்கள். என்னடா வாசு, தகவல் ஒன்றுமே இல்லை. அனுமன் நிகும்பலாதேவி சிலையை கொண்டு வந்தார்னு இருக்கு, ராமர் கோவில் கட்டினார்னு போட்டிருக்கு, ஆனா எங்கேன்னு சொல்லலையே. ஏமாற்றத்தோட சொன்ன தியானேஸ்வரனை நம்பிக்கையோட பார்த்தா ஸ்ரத்தா. தியானாஜி, நேத்து வரைக்கும் கோவிலே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப கோவில் கட்டப்பட்டுதுன்னு இதுல சொல்லியிருக்கு. தேடி பார்த்தா கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். நமக்கு ஆஞ்சநேயரோட அருள் பரிபூர்ணமா இருக்குன்னே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ஸ்ரத்தா சொல்றா. இப்போ நம்ம புதுடில்லிக்கு போவோம். தியானேஸ்வரனையும் ஸ்ரத்தாவையும் அங்கே கும்பையிலே விட்டுட்டு புதுடில்லியில என்ன நடக்குது அந்த மகாராணி வீட்டுல அப்படின்னு பார்க்கலாம். வருஷம் 1979 புதுடில்லியில திவான் சதுர்வேதி பரபரப்போட இயங்கிக்கிட்டு இருந்தாரு. அவ்வப்போது ஏதாவது சந்தேகம் வரும்போதெல்லாம் அவர் பட்டாத்திரியை நெருங்கி அவரோட ஆலோசிப்பார். பட்டாத்திரி யாருன்னா கேரளால இருந்து வந்திருக்கிற மாந்திரிகர் எல்லாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கிடலாம். சுவாமி சுக்ரானந்தா ஒரு மூலையில உட்கார்ந்து நடந்து ஒரு யாகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மகா சுதர்சன ஹோமம், மகா சண்டி ஹோமம், மிருத்யுஞ்சம், தன்வந்திரி அப்படின்னு ஒண்ணு பாக்கி இல்லாம வசுந்தராவுடைய நலனுக்காக எல்லா யாகமும் நடந்துகிட்டே இருக்குது.
ஏன்னா வசுந்தராவுக்கு தான் ராத்திரி ராத்திரி அந்த ஒரு பெரிய பொட்டு வச்ச பொம்பளை வந்து நைட்டில் பயமுறுத்துறா, உன்னைய ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு பயமுறுத்துறா இல்லையா, அவளை நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்கிறதுக்காக தான் இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு செய்யப்படும் ஹோமங்களுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறதுனால அந்த அமாவாசை நாளையே அவங்க தேர்ந்தெடுத்து ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுக்ரானந்தாவின் கவனம் அந்த யாகத்து மேல இருந்தாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டாத்திரி ஒரு பிரசன்னம் பார்ப்பாரு. அந்த பிரசன்னத்தோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கறதுல தான் அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ரீதியில இருந்த வசுந்தராவுக்காக செய்ய வேண்டிய எல்லா பரிகாரங்களையும் விடாம செஞ்சுட்டு வர்றாங்க திவானும் சுவாமிஜியும். போதாக்குறைக்கு வசுந்தராவினுடைய பேர்ல எல்லா கோவில்களையும் விசேஷ அர்ச்சனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாகம் முடிஞ்சது, பூர்ணாகுதியும் நிறைவேறியது. வசுந்தராவும் சாகரும் சரியான நேரத்துல அங்க வந்து பூர்ணாகுதியில கலந்துக்கிட்டாங்க. சாகருங்கிறது வசுந்தராவோட பையன். யாக பிரசாதத்தை அவங்க பக்தியோட வாங்கிக்கிட்டாங்க. சுக்ரானந்தா பட்டாத்திரியை பார்த்து தலையசைச்சாரு. உடனே அவர் பக்கத்துல இருந்து அறைக்குள்ள நுழைஞ்சாரு. திவானும் வசுந்தரா சாகர் எல்லாம் பின்னாடியே போனாங்க. சுவாமி கடைசியா நுழைஞ்சாரு. கேத்தார் அந்த அறை கதவை வெளிப்புறமா தாளிட்டுட்டான். அவனும் சஷாங்கும் வெளியே காவல் இருந்தாங்க. ஏன்னா உள்ள வந்து பிரசன்னம் பார்க்க போறாங்க. திருமேனி பட்டாத்திரி தன் கையில் இருந்த வெல்வெட் பைய திறந்தாரு. முதல்ல உள்ள இருந்து ஒரு வராகி படத்தை எடுத்து கீழே விரிக்கப்பட்டிருந்த கார்பெட்ல வைக்கிறாரு. இது சாகர், அதாவது நம்ம வசுந்தராஜியோட பையன் கேட்கிறாரு, இது என்னது அப்படின்னு. முதல் முறையா அப்படி ஒரு உருவத்தை அவன் இப்பதான் பாக்குறான். இவ வராகி, சாயங்காலத்து தேவதை. இவளை அடக்கி என்னோட வீட்டு வாசல்ல நான் பந்தனம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இவ தான் நாம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறா. பட்டாத்திரி விசித்திரமான மணிகள் கோர்த்த ஒரு கருப்பு கயிறு ஒன்ன அந்த வாராகி படத்துக்கு மாலையா போட்டாரு. அந்த கயிற்றின் ஒரு நுனிய தன்னோட இடது கையால பிடிச்சுக்கிட்டாரு. வலது கையில அரை டஜன் சோழிகளை உருட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு திவானை பார்த்தாரு திருமேனி பட்டாத்திரி. வசுந்தராவுக்கும் சாகருக்கும் அவருடைய செய்கை ரொம்ப அதிசயமா இருந்தது. இப்படியெல்லாம் அவங்க ஒன்று பார்த்ததே இல்லை. யாரும் எதுவும் பேசக்கூடாது. பட்டாத்திரியோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உக்கிரமா மாறுச்சு. ஏய் வாராகி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை மனதில் இருத்தி கொண்டு உன்னை பந்தனம் செய்திருக்கும் இந்த கயிற்றின் மணிகள் மூலம் உன் சம்மதத்தை தெரிவிப்பாய். திடீர்னு அந்த கயிற்றுல கட்டப்பட்டிருந்த அந்த விசித்திர மணிகள் அப்படி குலுங்குச்சு. பட்டாத்திரி தன் கையால் அதை ஆட்டுறாரா அப்படின்னு சாகர் அப்படி ஓரக்கண்ணால கவனிச்சான். ஆனா அடுத்த நிமிடம் அவனோட எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டார் பட்டாத்திரி. பிடிச்சுக்கிட்டு இருந்த கயிறை அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு சின்ன கரித்துண்டை எடுத்து 3 புள்ளிகளை முக்கோணமா வச்சாரு. அவர் திரும்பவும் அந்த கயிற்றை கையில் எடுக்கும் வரை அந்த மணிகள் குலுங்கி கொண்டுதான் இருந்தன. அப்போ வந்துட்டியா வாராகி, என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயார்னா இந்த புள்ளிகளுக்குள்ளே வா அப்படின்னு சொல்றாரு. பட்டாத்திரி சோழிகளை உருட்டுறாரு. சோழிகள் மூலம் வாராகி பதில் சொல்ல அவர் அதை மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேறு ஒரு குரல்ல படிச்சு சொல்றது வழக்கம். எனக்கு உடம்பு எரிகிறது. உன்னை யாரு ஓமகுண்டத்திலிருந்து தீட்சையை நெற்றியில் அப்பிக்க சொன்னது? எனக்கு எரிகிறது எரிகிறது. திருமேனி பட்டாத்திரி தான் செய்த தவறை உணர்ந்தார். மெதுவா தான் நெற்றியில இட்டிருந்த அந்த ஹோம சாம்பலை தொடச்சுக்கிட்டாரு. இப்ப சொல்லு வாராகி, என்னுடைய நெற்றியில உள்ள யாக சாம்பலை நான் தொடச்சிட்டேன். இப்போ உனக்கு உடம்பு எரியலையில? இப்ப சொல்லு வாராகி, எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதை நீ விளக்கணும். கேளு, என் சக்திக்கு உட்பட்டு எதுவா இருந்தாலும் சொல்றேன். கேள்வி கேட்கும்போது திருமேனி பட்டாத்திரியின் சொந்த குரலும் அவர் சோழிகளை படித்து சொல்லும்போது கோபாவேசமாக பேசும் ஒரு வயதான பெண்மணியின் குரலுமாய் மாறி மாறி ஒலிச்சது. இங்க உட்கார்ந்து இருக்கிற மனிதர்களை உனக்கு தெரியுமா வாராகி? தெரியும். மகாராணி வசுந்தரா, அவள் மகன் சாகர், திவான் சதுர்வேதி, சுக்ரன், நீ. சரி, இப்ப வசுந்தராவை பத்தி சொல்லு. மத்தவங்க செஞ்ச தப்பு இவ மேல. இது தலை விதி, மாத்த முடியாது. அதனால இவ அனுபவிக்கிறா. இதுக்கு பரிகாரம் உண்டா? உண்டு. ஆனந்தப்பூர்ல இவளோட சுந்தரமகால் அரண்மனையை விரிவாக்கம் செய்யறச்சே சில அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சதா இவ மேல வழக்கு வரும். அந்த வழக்குல கைது செய்யப்படுவா. ஒரு 9 நாள் சிறையில இருந்துட்டா போதும். திரும்பி வெளியில் வந்த உடனே நல்ல காலம்தான். திரும்பி அவ தொகுதியில ஜெயிக்கலாம். மந்திரி பதவி கூட கிடைக்கும். சரியா சிறையிலிருந்து வந்த 99வது நாள் மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சாகர் அதிசயத்தோட வசுந்தராவை பார்க்க அவ கண்ல பரவசம். வாராகி, மகாராணி மனசுல நிறைய குழப்பம் இருக்கே, தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறாங்களே. மக்களுக்கு சத்ரு, மாதா பிதா. என்ன சொல்றே வாராகி? மனசாட்சிதான் குழப்பங்களுக்கு காரணம். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன?
மகாராணிக்கு ஏன் விசித்திரமான காட்சிகள் தோணுது? இரவு தூங்க முடியாம இந்த காட்சிகள் ஏன் அவங்கள குழப்புறது? திருமேனி, இரவு நேரம் என்பது பகலின் பிரதிபலிப்பு. பகலின் வெப்பம் இரவில் சுடும். பகலின் சூரிய ஒளிதான் இரவில் மதியொளியாக மனதை குழப்பும். மனிதனின் பகல் இளமை, அவன் இரவு முதுமை. என்ன இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய வார்த்தைகளால அப்படின்னு அவரு கேட்கிறாரு. திருமேனி பட்டாத்திரி கேட்கிறாரு. கேரளால இருந்து வந்த தாந்திரிகர் வாராகிட்ட. அவங்க என்ன பதில் சொன்னாங்கங்கிறத அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.